ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, என்னையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை கொடுங்க, நிறைய வியூஸ் வரணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். பார்க்கலாம். சரி, எனிவே இப்போ 2026 T20 வேர்ல்ட் கப்புக்கான அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஜெய்ஷா சொல்லியிருக்காரு, நிறைய பேர் சேர்த்துருக்கோம், கிரிக்கெட் உலகம் ஃபுல்லாக பரவலன்ற தாட் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கேற்றாப்புல நிறைய எலிஜிபிலிட்டிலாம் வச்சாங்க. யூரோப் கண்ட்ரிலேருந்து ஆட வச்சுருந்தாங்க, ஆப்பிரிக்கா கண்ட்ரிலேருந்து ஆட வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கடைசியாக குரூப் பி, குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டின்னு சொல்லிட்டு ஒரு 4 குரூப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் 5 டீம். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. சும்மா 10 டீம் எடுத்து போட்டு ஆடி முடிச்சுட்டு போயிடுவோம். இப்போ அப்படிலாம் கிடையாது தம்பி. மொத்தம் 4 குரூப்பு, ஈச் குரூப்புக்கு 5 டீமு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சில சொல்லிடுறேன், அது அப்புறம் வருவோம். வென்யூ சொல்லிடுறேன். ஸோ இந்தியாவில் மொத்தம் 5 இடத்துல நடக்குது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் 3 பிளேஸ் நடக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா, மும்பை, சென்னை, டெல்லி, குஜராத். ஸோ அங்கே தான் நடக்குது. ஸோ கொலம்போவில் 2 பிச் இருக்குல்ல, எஸ்எஸ்சி அண்ட் பிரம்மதேசா அண்ட் கண்டின்னு இருக்கிற ஒரு பிளேஸ், அந்த பிச்சில் நடக்குது. ஸோ இதான் வந்து ஸ்லாட்டு. ஸோ பாகிஸ்தானுக்கு மோஸ்ட்டாக எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தான் நடக்குது. மோஸ்ட்டாக எல்லா மேட்சும் ஸ்ரீலங்கா தான் நடக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் சென்னையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 மேட்ச் நடக்குது. இதில் சுவாரஸ்யமான மேட்ச்னு பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யம் இல்லை, நியூஸில் அந்த பிரித்து மேய்ச்சிருக்காங்க. குரூப் ஸ்டேஜ் மொத்தம் அவங்க 4 மேட்ச் ஆடணும். அந்த 4ல் 3 வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஆடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் நல்ல மேட்ச், போய் பார்க்கலாம். நியூசிலாந்து வர்சஸ் யுஏஇ உங்கள் இஷ்டம். யுஎஸ்ஏ வர்சஸ் நெதர்லாந்து அந்தளவுக்கு போக மாட்டாங்க. யுஎஸ்ஏ வர்சஸ் நமீபியாவுக்கு போக மாட்டாங்க. நியூசிலாந்து வர்சஸ் கனடா, மேபி ஆப்கானிஸ்தான் வர்சஸ் கனடா. ஸோ இந்த மாதிரி சின்ன மொக்க மேட்ச் தான் போட்டிருக்காங்க நமக்கு. பட் நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல மேட்ச். பட் என்ன ப்ரோ மொக்க மேட்சாக சென்னைக்கு போட்டிருக்காங்க? இங்கே தான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க நம்ம ஆளு. ஜெய்ஷா அண்ணன் நல்லா வச்சிருக்காரு. சென்னை மக்களே கவலைப்படாதீங்க. சூப்பர் 8 மேட்ச்சில் இந்தியா மேட்ச் கண்டிப்பாக ஒன்று சென்னையில் நடந்தால் ஆகணும். அது X1 X2 ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அது என்ன நான் சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஸ்லாட்டு. சென்னையில் மொத்தம் 7 மேட்ச் நடக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபிக்சர்ஸ்குள்ளே போவோம். இந்த ஃபிக்சர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பு இருக்குது. இந்த X1 X2 Y1 Y2 X3 X4 Y3 Y4 சொல்லிட்டு குழப்பு இருக்காங்க. அது என்ன நான் சொல்லிடுறேன். ஏன் சென்னையில் இந்தியா மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எப்படி எலிஜிபிலிட்டி ஆனால் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ குரூப் ஏவில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். மக்களே இவ்வளோ இருக்குன்னா எழுதி வச்சு தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. ஸோ குரூப் ஏவில் பார்த்தீங்கன்னா இந்தியா, யுஎஸ்ஏ, நமீபியா, நெதர்லாந்து, பாகிஸ்தான். ஸோ குரூப் பியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே, அயர்லாந்து, ஓமன். குரூப் சியில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ், இட்டாலி, நேபாள். ஸோ குரூப் டியில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான், கனடா, யுஏஇ. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 குரூப் இருக்குது. இதில் ஈச் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் விளையாட போகிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 40 மேட்ச் நடக்குது குரூப் ஸ்டேஜஸில். ஓகேங்களா? ஸோ இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஈச் குரூப்லேருந்து ஃபஸ்ட்டு டாப் 2 டீம் தான் வந்து சூப்பர் 8க்கு வந்து தாவ போகிறாங்க. அது நான் ஒரு உத்தேசமாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? என்னுடைய கணிப்பு படி இப்படி இருந்தால் யாரெல்லாம் எப்படி ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். சூப்பர் 8க்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆவாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய கணிப்பு நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணிப்பு நீங்களும் சொல்லலாம் கமெண்ட்டில். ஸோ என்னுடைய கணிப்பு படி குரூப் ஏவிலிருந்து இந்தியா, யுஎஸ்ஏ, நமீபியா, நெதர்லாந்து, பாகிஸ்தான். ஸோ இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வில் பி எலிஜிபிள் என்னுடைய கணிப்பு படி. பட் யுஎஸ்ஏ டஃபாக இருப்பாங்க போல, நல்ல டீம் தான். ஓகே, எனிவே இந்தியா அண்ட் பாகிஸ்தான் கண்டிப்பாக போகணும் என்னுடைய தாட்டு. உங்கள் தாட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அகைன் குரூப் பியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் ஸ்ரீலங்கா எலிஜிபிள் ஆகும்னு நான் சொல்கிறேன். இதில் ஜிம்பாப்வே அண்ட் அயர்லாந்து வந்து ஸ்ரீலங்காவுக்கு மேபி டஃப் கொடுக்கலாம், இல்லை அயர்லாண்டு ஜிம்பாப்வே சேர்ந்து ஆஸ்திரேலியாவுக்குமே மேபி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். பட் என்னுடைய இது படி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் ஸ்ரீலங்கா எலிஜிபிள் ஆகும். அகைன் குரூப் சிலேருந்து நான் யாரை பிக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸை பிக் பண்ணியிருக்கேன். இவங்க தான் எலிஜிபிள் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு சூப்பர் 8க்கு போவாங்கட்டு. மேபி பங்களாதேஷ் டஃப் கொடுக்கலாம். பட் இட்டாலியன், நேபாள் எனக்கு தெரிஞ்சு டஃப் கொடுக்க மாட்டாங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் குரூப் டியில் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாந்து மட்டும்தான் எலிஜிபிள் ஆவாங்க. ஆப்கானிஸ்தான் தான் எனக்கு தெரிஞ்சு இதில் டவுட்டு. டஃப் கொடுக்குறதுல. யுஏஇ எப்படி, கனடா நாட் அட் ஆல் சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆப்கானிஸ்தான் எய்து இந்த சவுத் ஆஃப்ரிக்காவை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, நியூசிலாந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவை தான் அதிகமாக இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் வாங்கும். பார்க்கலாம். பட் என்னுடைய கணிப்பு படி சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து சூப்பர் 8க்கு நான் அனுப்பியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கலாம். டோன்ட் வரி, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குரூப் ஏவிலேருந்து ஃபர்ஸ்ட் 2 டீம் எலிஜிபிள் ஆகுதுன்னு வச்சுப்போம். அது யாருன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, பாகிஸ்தான் செகண்ட் பிளேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அதே மாதிரி குரூப் பியில் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குது, ஸ்ரீலங்கா செகண்ட் பிளேஸில் இருக்குது. குரூப் சியில் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் பிளேஸில் இருக்குது. குரூப் டியில் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குது, நியூசிலாந்து செகண்ட் பிளேஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்ன்றது எத்தனை மேட்ச் ஜெயிச்சாங்க இல்லை பாயிண்ட்டை பொறுத்து அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார், செகண்ட் பிளேஸ் யாருன்னு அமையணும் உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த நாக் அவுட் மேட்ச் எப்படி பிரிக்கிறாங்கன்னா இந்த குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி இருந்து ஈச் 2 டீம் பிக் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த குரூப் 1 குரூப் 2 இதை மாத்துறாங்க நாக் அவுட்ல. ஸோ எப்படி 8 டீம் வருதுன்னா இதில் 4 அதான் 4 தள்ளணும். ஓகேங்களா? இந்த 4 எப்படி தள்ளுறாங்க நான் தெளிவாக சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த குரூப் ஏ, குரூப் பி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாங்களோ
அவங்கள எடுத்து குரூப் 1ல தள்ளுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஏவில் இந்தியா பாகிஸ்தான் இருந்துச்சுன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குன்னா அவங்க குரூப் 1 தான் போவாங்க. குரூப் பியில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா. இதில் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தால் அவங்களும் குரூப் 1 தான் போவாங்க. ஆனால் இந்த குரூப் சி குரூப் டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்க பாரு, அவங்களை எடுத்து இந்த குரூப் 1 திரும்ப அனுப்ப மாட்டாங்க. இந்த குரூப் 1 ஆல்ரெடி இருக்க இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு அட்வான்டேஜ் கொடுக்க தேவையில்லையா, அதனால இந்த குரூப் சி அண்ட் டியில் செகண்ட் பிளேஸ்ல இருக்க வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் நியூசிலாந்து எடுத்து இந்த பக்கம் அனுப்புவாங்க. எதுக்கு? குரூப் 1க்கு. ஸோ அதே மாதிரி தான் குரூப் இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு வரலாம். இந்த குரூப் ஏ குரூப் பியில் செகண்ட் பிளேஸ் முடிச்சவங்க, அதே மாதிரி குரூப் சி குரூப் டியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் முடிச்சவங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அட்வான்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் முடிச்சவனுக்கு செகண்ட் பிளேஸ் டீம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு மேட்ச், ஏன்னா அவன் எலிஜிபிள் ஆகி போயிருக்கான்ல, அதான். ஸோ கிளியராக உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு படி இதில் வந்து நான் குரூப் 1ல யாராவது கொண்டு வந்திருக்குன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து. குரூப் பியில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நெக்ஸ்ட்டு செமிஃபைனலுக்குள்ள தான் போக போகிறாங்க. சார் இதில் ஃபஸ்ட்டு டாப் டூ டீம் சண்டை போடணும், கரெக்டுங்களா? குரூப் 1ல 4 டீம் இருக்காங்க, 3 மேட்ச் நடக்கும். அடிச்சுக்கிங்க, யார் டாப் டீம்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். என்னுடைய கெஸ்ட் படி இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்தில் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆவாங்க செமிஃபைனலுக்கு. அகைன் குரூப் 2ல பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா வில் குவாலிஃபை, பாகிஸ்தான் இங்கிலாந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ பாகிஸ்தான் இங்கிலாந்து வில் பி குவாலிஃபைடு ஃபார் செமிஃபைனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1ல இருக்க இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், இங்கிலாந்து. இதில் நல்லா பார்த்துக்குங்க, இந்தியா அண்ட் இங்கிலாந்து இந்த கிராஸில் விடுவாங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான். ஸோ மாறி வரும், இவங்க தான் மோதிப்பாங்க. இதில் ஃபைனல் இதில் வந்து நான் சொல்ல மாட்டேன், இதில் ஏதாவது ஒரு மேட்ச் சென்னையில் நடக்குன்னு சொல்லல. ஏன்னா February 26 மேட்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா X1 X2 மேட்சஸ் வந்து சென்னையில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குரூப் 1ல இருக்க 1 and 2 மேட்ச் ஆடுற எந்த ஒரு டீமாக இருந்தாலும் அது வந்து சென்னையில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 1ல யார் வந்துடுறா, நம்மளுடைய கணிப்புப்படி இந்தியா குவாலிஃபை ஆனால் கண்டிப்பாக அவங்க தான் குவாலிஃபை ஆவாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா தான் குவாலிஃபை ஆகணும் என் நம்பிக்கை. அப்படி வரும் பட்சத்தில் அந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் தான் அந்த February 26 நடக்க வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரோ இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குன்னா, நாம நினைச்ச மாதிரி நடந்தால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு மேட்ச் கண்டிப்பாக இருக்குது. இந்தியா தான் ஆட போகுது சென்னையில் அந்த மேட்ச். பட் யார் கூட ஆடுவாங்கிறது தான் மேட்ச். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவோட ஆட தான் அதிக வாய்ப்பு இருக்குது. சரி, எனிவே அது முடிஞ்சிச்சு. ஸோ இந்தியா அண்ட் இங்கிலாந்து ஒரு செமிஃபைனல், ஆஸ்திரேலியா அண்ட் பாகிஸ்தான் இன்னொரு செமிஃபைனல் என்னுடைய கணிப்பு படி. பட் பாகிஸ்தான் அவ்வளோ தூரம் போகுமான்றது ஜஸ்ட் எல்லாமே நான் ப்ரெடிக்ஷன் படி தான் போயிட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் இங்கிலாந்தில் இந்தியா ஜெயிக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ ஃபைனல் வந்து இப்போதைக்கு யோசிப்பாங்க. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஆஸ்திரேலியா அண்ட் பாகிஸ்தானில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சா மட்டும்தான் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபைனல் வந்து மோடி மைதானத்தில், நரேந்திர மோடி மைதானத்தில் குஜராத்தில் நடக்கும். சப்போஸ் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்தில் இந்தியா ஜெயிக்குது, ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் ஜெயிக்குதுன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வில் பி ஹெல்ட் இன் ஸ்ரீலங்கா, கொலம்போ, பிரம்மதேசா. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபைனலுக்கு வந்து 2 பிக்சரில் பார்த்தீங்கன்னா 2 பிளேஸ் போட்டிருப்பாங்க. எல்லாரும் குழம்பிருப்பீங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செமிஃபைனலுமே அப்படி தான் போட்டிருப்பாங்க. சப்போஸ் பாகிஸ்தான் ஃபைனலுக்குள்ளே வருதுன்னா அவங்க இந்தியாவில் ஆடக்கூடாது, அவங்க வந்து இந்தியாவுக்கு அவுட்டர் ஸ்ரீலங்காவில் தான் ஆடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. பட் இந்தியா வில் பிளே, ஆனால் இந்தியாவில் ஆடாது. இதுதான் மேட்ச்சு, இதுதான் மேட்ரு. அதனால தான் ஃபைனலுக்கு 2 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் வரலன்னா இந்தியாவில் நடக்க போகுது. பாகிஸ்தான் ஃபைனலுக்கு வந்துட்டு அவுட் சைடு இந்தியா நடக்கும் போது, ஸ்ரீலங்கா நடக்க போகுது. இதுதான் மேட்ரு. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி பிரிக்கிறாங்க. அங்கிருந்து அதை வந்து பிரித்து குரூப் 1 குரூப் 2 பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் டோன்ட் வரி, இதான் அப்டேட்டு. உங்களுடைய கணிப்புப்படி நீங்கள் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டியில் யார் டாப் 2 டீம் வருவாங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். இல்லை ஃபைனல் செமிஃபைனல் யாருக்கு வருவாங்கன்னு போடலாம். கப்பு யார் அடிப்பாங்கன்னு போடலாம். பட் நாம் இந்தியாவினால இந்தியான்னு சொல்லக்கூடாது. உங்கள் மனசாய்த்து விட்டு எந்த டீமுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, ஈவன் வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து அடிக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்லாட் தான் எல்லாமே. ஸோ சென்னையில் ஏதாவது ஒரு மேட்ச் போய் பாருங்கள், அந்த வைப்பை என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன மேட்சாக இருந்தாலும் நியூசிலாந்து வரும்போது கண்டிப்பாக இப்போ பாருங்கள், நானும் பார்ப்பேன். கண்டிப்பாக அந்த நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் பார்க்கணும் ரொம்ப ஈகராக இருக்கேன். பார்க்கலாம், அதில் ஸ்லாட் வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? எஸ், நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்டே வருது சென்னை மேட்ச்சுக்கு, சென்னை பிச்சில். அதாவது ஸ்லாட்டில் சென்னைக்கு வர ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான். அந்த மேட்ச் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, சென்னை பிச் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்தியன் கண்டிஷன் எல்லாமே, ஸ்ரீலங்கன் கண்டிஷன் எல்லாமே சேர்த்து ஸ்பின்னு தான் பயங்கரமாக இருக்க போகுது. எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் தான் சேர்த்து இழுத்துட்டு வர போகிறாங்க பண்டிலாக. இதில் சென்னை பிச் எப்படி பிஹேவ் பண்ண போகுது ஐபிஎலுக்கு முன்னாடி, ஏன்னா இது முடிஞ்ச உடனே ஐபிஎல் ஸ்லாட் வைக்கிறாங்க, ஏன்னா எலெக்ஷன் அதுக்கு எடுத்து வருது. ஸோ இந்த சென்னை பிச் எப்படி பிஹேவ் பண்ணுறது இதை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது நமக்கு. எனிவே அதுக்கு முன்னாடி ஆக்ஷன்லாம் வருது, நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ பிக் பண்ணி வைப்போம். ஸோ நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் தவறாமல் பாருங்கள். மற்ற மேட்சஸும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் போய் பார்க்கலாம். எனிவே அப்டேட் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.